ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இயல் 2 தான் பார்க்க போகிறோம். 6ஆம் வகுப்பு தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இயல் 2ல் இயற்கை இன்பத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நிறையா கொஞ்சம் கம்மியான கண்டென்ட் தான் இருக்குது, ஆனால் ஈஸி தான். ஃபஸ்ட்டு சிலப்பதிகாரம், சரிங்களா? இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மளை சுற்றி எங்கே பார்த்தாலும் இயற்கையோட அழகு கொட்டி கிடக்குதுன்னு சொல்கிறாங்க. இயற்கையோட இணைந்து தான் நம்ம இருக்கோம். கடல், மலை, கதிர், நிலவு, மலை, பனி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அதையை கண்டு நம்ம இல்லாதவங்க இருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரசிக்கும் திறன் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இது திங்களை போட்டுறதுன்னா நிலாவை பற்றி சொல்கிறாங்க. அடுத்தது ஞாயிறு சூரியனை பற்றி சொல்கிறாங்க. அடுத்தது மலையை பற்றி சொல்கிறாங்க. இது ஒரு வாட்டி எக்ஸாமில் திங்கள் ஞாயிறு லைன் பை லைனை கேட்டாங்க. எப்படி லைனாக புகழ்கிறாரு, ஃபஸ்ட்டு ஞாயிறு திங்கள் மலைன்னு வருமா, இல்லை மலை ஞாயிறு திங்கள் வருமா அப்படி கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நிலா வரும், அதுக்கப்புறம் தான் சூரியன். நம்ம ஒரு சிலர் ஞாயிறுக்கு அப்புறம் தான் திங்கள் அப்படின்னு நினைப்போம். ஃபஸ்ட்டு திங்கள், அதுக்கப்புறம் தான் ஞாயிறு மாமலை அப்படின்ட்டு வரும், சரிங்களா? என்னது திங்கள் ஞாயிறு மாமலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பாராட்டுறாங்க இயற்கை. இளங்கோவடிகள் பாராட்டுறாங்க. இது சிலப்பதிகாரத்துலேருந்து தான் எடுத்திருக்காங்க, சரிங்களா? நம்ம படிச்சிருப்போம்ல, வாயிற்கடைமணி நடுனா நடங்க அப்படின்னு 10th படிச்சிருப்போம். அந்த மாதிரி சிலப்பதிகாரத்துலேருந்து ஒரு பாட்டு தான். திங்கள்னா நிலவு, கொங்குனா மகரதம், அலர்னா மலர்தல், திகிரினா ஆணைச்சக்கரம், மேருனா இமயமலை, சரிங்களா? மேருனா கேட்பாங்க கண்டிப்பாக. மேதினா எருமைங்க, மேருனா இமயமலை, நாம நீர்னா அச்சம் தரும் கடல், அலினா கருணை. இதெல்லாம் நம்ம படித்து வச்சுக்கலாம். அடிக்கடி சொல்லி பார்க்கறனால கண்டிப்பாக மெமரி ஆயிடும். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, சேரனுக்கு நம்மளுக்கு தெரியும் பனம்பூ, சோழருக்கு ஆத்தி மலர், பாண்டியருக்கு வேப்பம்பூ, சரிங்களா? இதில் இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, சோழர்கள் பற்றி சொல்கிறாங்க. தேன் இருந்த அந்த ஆத்தி மலரில் தான் சோழ மன்னன் அணிஞ்சிருக்கிறாரு. அவருடைய வெண்கொற்ற குடை எப்படி இருக்குன்னா, நிலாவை வச்சு அந்த அவரோட வெண்கொற்ற கொடையும் நிலாவையும் வச்சு கம்பேர் பண்ணுறாங்க, சரி? அந்த வெண்கொற்ற கொடைனா சிம்மாசனம் இருக்குங்களே, சிம்மாசனத்துக்கு மேலே இப்படி ஒரு கொடை மாதிரி ரவுண்டாக இருக்கும், அதுதான் வெண்கொற்ற கொடைன்னு சொல்கிறாங்க. அதை வச்சு நிலவு எப்படி குளிர், நமக்கு ஒரு குளிர் பதத்தை, சரிங்க, ஒளியால் நமக்கு எப்படி இன்பம் தருதோ அதே மாதிரி தான் அந்த வெண்கொற்ற குடை, அந்த குடை குளிர்ச்சி தருதுன்னு சொல்ல வராங்க. அடுத்து காவேரி ஆறு பாய்ந்து வரும் வளம் செய்யும் நாட்டை, அதாவது அந்த சோழ மன்னனுடைய அந்த பகுதியில் காவேரி ஆறு பாயுது, அதை சொல்ல வராங்க. அது அவரோட ஆணை சக்கரம் இருக்கும் பார்த்தீங்களா, சக்கரம் போல் அந்த கதிரவனும் அந்த ஆணை சக்கரத்தையும் சக்கரம்னா இப்படி தான் இருக்கும். இது கதிரவனோட, அதாவது சூரியனோட கம்பேர் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்படி கம்பேர் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கதிரவன் பொன் போன்ற சேரங்களுடைய இமயமலை வலப்புறமாக சுற்றி வருது, அதனால் கதிரவனை போற்றுவோம் அப்படி சொல்லிட்டு கதிரவனையும் நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட இந்த மன்னன் உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான். ஓகே, அந்த மழை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்குது, அதனால நம்ம மழையும் போற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு அவ்வளோதாங்க. இதில் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம பார்த்துக்கலாம், இந்த பாட்டு எங்கிருந்து வருது, இந்த மாதிரி திங்கள் ஞாயிறு மாமலை போற்றுவோம் அப்படின்னு வந்தாவே இது சிலப்பதிகாரம் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இளங்கோவடிகள் தான் இயற்றினார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சோழ மன்னனை பற்றி பாடுறாங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இவர் சேர மரபு தான் சார்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன சொல்லுதுன்னா, சிலப்பதிகார பதிகம் சொல்லுது. இவர் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான். நமக்கு ஆல்ரெடி தெரியும் சிலப்பதிகாரத்துக்கு நிறைய பேர் இருக்குது. முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், ஒற்றுமை காப்பியம் அப்படின்ட்டு நிறைய இருக்குது. முதல் காப்பியம் அப்படின்ட்டு சிலப்பதிகாரம் மணிமேகலை இரட்டை காப்பியம்னு சொல்லுவோம். பாருங்கள், திங்கள் ஞாயிறு மாமலை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்த நூல் சொல்லுது. இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கலாம். வேறு அடுத்து அவ்வளோதான். கழுத்தில் சூடுவது மாலை, மாலையோட பொருள் தர சொல் தார், ஓகேங்களா? கதிரனோட, அதாவது சூரியனுடைய மற்றொரு பெயர் தான் ஞாயிறு. வெண்குடை, வெண்மை கூட்டல் குடை, சரிங்களா? பொற்கோட்டுனா பொன் கூட்டல் கோட்டு. நம்ம 6th 7th 8th 10th வரைக்கும் பார்க்கறத விட 11th 12th தான் பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக பார்க்கணும், ஏன்னா அதுதான் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுலேருந்து இப்போ கேட்குறாங்க.
இப்போ ஸ்டார்டிங்கில் படிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லணும்னா, இப்போ நம்ம எல்லாரும் படிக்கிறத நம்ம படித்தோம்னா, நாமளும் எல்லாத்துக்கூடயும் அந்த ரேங்க் லிஸ்ட்டில் நம்ம வரமாட்டோம். படிக்காத ஒன்று படிக்கணும் சரிங்களா? அப்போது நம்ம நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், படிக்கணும். இப்போ நம்ம எல்லாமே நிறைய யூடியூப் சேனல் வந்துருச்சு, எல்லாத்துலேயும் சொல்லிக் கொடுக்குறாங்க, எல்லோரும் பார்க்குறாங்க. நிறைய இப்போ நாலேஜ் வந்து இப்போ வீடியோ பார்க்குறனால நம்ம ஒரு சில விஷயம் நம்மளுக்கு புரியாது. இதே வந்து ஒரு 2018, 17 படிக்கும்போது அந்தளவுக்கு யூடியூப் சேனலில் கிடையாது. எஜுகேஷன் ஓரியன்டாக அந்தளவுக்கு நிறைய வரல. ஸோ இப்போ வந்து நிறையா இன்ஸ்டியூட்லலாம் வந்து ஆன்லைன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னென்னா வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு டாபிக் பற்றி படிக்குவேன். அது புதுசாக இருக்கும்போது அது 1 ஹவர் ஆயிரும். அதே புரியல அப்படின்னு யூடியூப் சேனல் எடுத்து பார்த்தோன்னா அது எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆயிரும். ஸோ வந்து நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகுது. அதே சமயம் காம்படிட்டிவ் அதாவது போட்டிகளும் அதிகமாகுது. ஏன்னா அவங்களும் படிச்சிடுறாங்க. ஸோ இன்னும் நம்ம அறிவுத்திறனை வளர்த்திட்டே போகணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா இது எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ இது வந்து கேட்க மாட்டாங்க. அப்போ இன்னும் கஷ்டமாக கேட்டால் தான் நம்ம இன்னொருத்தரை வந்து தாண்டி வர முடியும். ஸோ வந்து நம்ம நல்லா படிக்கலாம், தெளிவாக படிக்கலாம். ஆனால் அதுக்காக பேசிக் கற்றுக்காமல் விட முடியாது இல்லைங்களா? 6th to 10th நல்லா தரவாயிடணும். ஏன்னா பேசிக்கான கேள்வி இப்போ இருந்து வந்துட்டு தான் இருக்குது. அதுக்காக 100 கொஸ்டின்னா 100ம் வந்து கஷ்டமாக கேட்குறது கிடையாது. சரிங்க, இதுதான் மெயின் சீக்ரெட். நம்ம படிச்சுட்டே இருப்போம் சரிங்களா? கொங்கு கூட்டல் அலர், கொங்கலர். அடுத்தது அவன் அழிப்போல். காணி நிலம், இது வந்து பாரதியார் பாடியிருப்பார். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுதான். காணி நிலம் வேண்டும் பரசக்தி, காணி நிலம் வேண்டும் அப்படின்ட்டு ஒரு பாட்டு நம்ம அந்த ஒரு ராகத்தோடு படிப்போம். இது என்னென்னா வந்து நம்மளுக்குன்னு ஒரு நிலம் வேணும். அதில் இந்த வீடுலாம் எப்படி இருக்கணும், அந்த வீட்டுக்கு முன்னாடி இப்படி மரங்கள் இருக்கணும், அதுக்கு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு வீடு கட்டணும்னு ஆசை. அதுக்கு மேலே மாடி மேலே நின்று இந்த நிலவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சொல்கிறார். ஒரு தனி மனிதன் ஆசை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காணினாவே நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள்னால் மாளிகையின் அடுக்குகள், சித்தம்னு உள்ளம். பொருள் வந்து பார்த்துக்குங்க. காணி அளவுக்கு நமக்கு ஒரு நிலம் வேணும், அங்கே வந்து மாளிகை கட்டித்தரணும்னு சொல்கிறாங்க. அழகாக தூணில் இருக்கணும், தூய நிறமுடைய மாடங்களே அது கொண்டு இருக்கணும்னு சொல்கிறாங்க. நல்ல நீரையும் கிணறும் அங்கே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி தென்னை மரங்கள் நட்டிருக்கணும். அடுத்தது முத்து போன்ற நிலவொளி வீச வேணும், காதுக்கினிய குயிலின் குரலாசை கேட்டிருக்கணும். ஒரு வீடுனா இப்படி தான் இருக்கணும், இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பாரதியார் வந்து சொல்ல வராங்க. சரிங்களா? இதில் என்னென்னா பொறுத்துக்களை கேட்பாங்க. தூய நிறம் அப்படின்னா மாடம், முத்துச்சுடர்னா நிலவொளி, சித்தம் மகிழ்ந்திட என்ன வேணும், தென்றல் வர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொறுத்துக்க மாதிரி கூட கேட்பாங்க, கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், முத்துச்சுடர்னா நிலா ஒளி, தூய நிறத்தில்னா மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட தென்றல். கிணறு அது குறிக்கிற சொல் வந்து கேணி, சித்தம்னா உள்ளம், மாடங்கள் அப்படியோட பொருளுக்கு வந்து அடுக்குகள். சரிங்களா? அடுக்குகள் தான் பார்த்துருப்போம். மாளிகையோட அடுக்குகள், இந்த ஃப்ளோர்னு சொல்கிற பார்த்தீங்களா, ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர், அதுதான் மாடங்கள்னு சொல்கிறாங்க. நம்ம தெளிவாக படிச்சுக்கலாம். படிக்கும் போதே வந்து மெதுவாக போனாலும் தெளிவாக படிச்சுட்டு போயிடலாம். நன்மாடங்கள் அப்படின்னா நன்மை கூட்டல் மாடங்கள். நிலத்தின் இடையே, நிலத்தின் இடையே. முத்து சுடர், இச்சு வரணும் இடையில், முத்து சுடர். நிலா ஒளின்னா நிலா ஒளி, ஓ அப்படின்னு வருது பார்த்தீங்களா? எப்படி பிரியுதுன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ நிலா கூட்டல் ஒளி அப்படின்னு எழுதுகிறோம். நிலா கூட்டல் ஒளி, நிலா ஒளி வரும். சரிங்களா? நம்ம பேசும்போதே வந்துடும். நம்மளுக்கு இந்த இலக்கண புணர்ச்சி விதி லா லா முன் வகரம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இலக்கணம் வரும். நம்ம தனியாக புணர்ச்சி விதி நடத்தும்போது சொல்கிறேன். இப்போ நிலா ஒளி நிலா ஒளி நிலா ஒளி நம்ம வாயில் வரும்போதே சொல்லும் போதே வந்துடும். அதை வச்சு கூட நம்ம அடிச்சிடலாம். சேர்த்து எழுதுறது பிரச்சனை இல்லைங்க, அது பிரித்து எழுதுறத பிரச்சனையாகும். சரி, அதை பார்த்துடலாம் வாங்க. சிறகின் ஓசை, இது ஒன்றும் இல்லைங்க. பறவைகள் வந்து வெளியூருக்கு சென்றுட்டு மறுபடியும் அதோட சொந்த ஊருக்கு போகுது. எதனாலனா இனப்பெருக்கம் செய்கிறதுக்காக தான் வந்து இன்னொரு இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு போகுது. இதுக்கு பேர், அதாவது அந்த சொந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு பேர் வந்து இடம்பெயர்தல். பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் வந்து வலசை போதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இவற்றுக்கிடையே இனப்பெருக்கத்துக்காக மட்டும் இல்லை,
தட்பவெப்பநிலை மாற்றம், அதாவது காலநிலை மாறுச்சுன்னா உணவு இருப்பிடம் இதை பொறுத்து எல்லாம் ஆகுது. எதை வச்சு போகுதுன்னா நிலவு இருக்கிற திசை, விண்மீன், புவியீர்ப்பு புலம் இதெல்லாம் வச்சு தான் போகுது. பொதுவாக வந்து பறவைகள் வி ஷேப்பில் தான் பறந்துட்டு போகும். நம்ம இது ரெகுலராக பார்க்குறது தான் ஒன்று. நம்ம ரெகுலராக என்ன நடக்குது அன்றாடம் அப்படின்னாவே பார்த்தாவே படிப்புங்கிறது ஒன்றும் இல்லைங்க. அன்றாடமாக நம்ம இது ஒரு ரிஸ்க்காக எடுக்காமல் நம்ம ரசித்து படித்தோம்னா ஒரு ஜாலியாக கொண்டு போகலாம். இதுதான் என்னுடைய நோக்கமே மெயினாக. இப்போ வந்து பொதுவாக வந்து வடக்குலேருந்து தெற்கு நோக்கி தான் வந்து போகும். அப்படி இல்லைன்னா மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மாலை நேரத்தில் போகுது, அதோட வீட்டுக்கு போகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மேற்கில் இருந்து தான் கிழக்கு போகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வடக்குலேருந்து தெற்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பறவைகள் வந்து தங்களுக்கான ஒரு வழித்தடத்தை வந்து தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலே வந்து பறக்குது. அதுக்கப்புறம் சில பறவைகள் அதே பாதையில் தாய் நிலத்துக்கு போகுது. சில பறவைகள் இனங்கள் போவதற்கும் வருவதற்கும் ரெண்டு பாதையை யூஸ் பண்ணுது. ஒரு சிலது ஒரே பாதையை யூஸ் பண்ணுறது, ஒரு சில பறவைகள் வேறு பாதையை யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. பயணம் செய்வது சில வகை பறவைகளுக்கு வந்து இறை ஓய்வு போன்ற தேவைகளுக்காக தரை இறங்கும். ஒரு சிலது வந்து நிற்காம அதே இடத்துக்கு வந்து போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. வலசை போதல் அப்படின்னா அது ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் போகும்போது தொடர்ந்து பறந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம தொடர்ந்து நமக்கு ஏதாவது நோய்வாய்ப்படும் போதோ தொடர்ந்து ஒரு செயல் செய்யும்போதோ நம்ம உடல்நிலையும் நிறைய மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி அது தொடர்ந்து பறந்துகிட்டே இருக்குது. அப்போ என்ன அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது மாறும். என்னென்னா தலையில் வந்து சிறகு வளர்றது, இறகுகளோட நிறம் அதோட மாறுறது, உடலில் கற்றையாக முடி வளர்றது, இதெல்லாமே வந்து ஒரு பரிமாணம் தாங்க. நம்ம ஒரு செயலை செய்கிறோம்னா இப்போ எப்படி நமக்கு காய்ச்சல் வரும்போது இயற்கையாக ஆன்டிபயோட்டிக் வருது பார்த்திங்களா, அது மாதிரி தான் இது. அவ்வளோ டீப்பாக போவேன்னா சும்மா இதனால தான் வருதுன்னு ஒரு லைட்டாக ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஓகே, இப்போ வந்து தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியத்திலே சொல்லியிருக்காங்க. அப்போது ஏறத்தாழ 1500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த சத்தி முத்த புலவர் பார்த்தீங்களா, சத்தி முத்த புலவர் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடலை வந்து எழுதியிருக்கிறாரு. அந்த பாடலில் உள்ள தென் திசை குமரி வட திசைக்கு ஏகுவீராயின் அப்படின்னு சொல்ல வராங்க. இது வந்து வலசை போதல் பற்றி சொல்லுது. ஐரோப்பாவில் இருந்து தமிழகத்திற்கு வந்து செங்கல் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்வில் வந்து உட்படுத்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பறவைகளும் புகலிடமாக வெளிநாட்டு பறவைகளுக்கு வந்து அடிப்படையாக புகலிடமாக திகழ்கிறது வந்து நம்ம தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க. இப்போது நிறைய சிட்டுக்குருவி அழிஞ்சிட்டு வருது. 2.1 நிறைய படம் பார்த்துருப்போம் நம்ம. சலீம் அலி அவர் தான் வந்து இந்தியாவின் பறவை மனிதர். அவர் வந்து தன்னோட வாழ்நாள் முழுசுமே வந்து பறவைகளை ஆராய்ச்சி செய்கிறதையும் அவற்றை வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுலையுமே வந்து கழிச்சிட்டாரு. இவர் வந்து இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட வாழ்க்கை வரலாற்று வந்து சிட்டுக்குருவின் வீழ்ச்சி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் எழுதியிருக்காரு. சரிங்களா, இவர் தான் சலீம் அலி. இயற்கையோடு வாழ்ந்துருக்காரு மனுஷன் பாவம். சரி, இதில் பார்த்துட்டோம். சரி, சிட்டுக்குருவி பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக சிட்டுக்குருவிக்கு வந்து இப்போ இருக்கிறது இந்த சிட்டுக்குருவி என்ன அப்படின்னா, இது எப்படி பார்க்குறதுன்னா, லைட்டாக பழுப்பு கலரில் இருந்துச்சுன்னா அது பெண் குருவி, அடர்ந்து டார்க் கலர்லேயும் அப்புறம் இந்த கழுத்துக்கிட்ட ஒரு பட்டையாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா வந்து அது ஆண் குருவின்னு சொல்லுவாங்க. உருவத்தில் பாருங்க, உருவத்தில் சிறிய இந்த பழுப்பு நிறைய பார்த்த உடனே ஆண் பெண் அப்படின்னு கண்டுபிடிச்சோம். உருவத்தில் வந்து பார்த்திங்களா, தொண்டை பகுதி வந்து கருப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடல் பகுதி வந்து அடர் பழுப்பாக இருக்கும். அதுவே பெண்ணுடைய உடலில் வந்து மங்கிய பழுப்பில் இருக்கும். இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இது கூடு கட்டி தான் வாழும். சத்தமிட்டு ஒரு கீச்சு கீச்சு கீச்சுன்னு ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். எங்கள் வீட்டில் கூட ஃபஸ்ட்டில் இருந்துச்சு, இப்போது காணோம். அது ரீசன் நிறைய சொல்கிறாங்க. 14 நாட்கள் காக்குங்க. சரிங்களா, இதோட வாழ்நாள் வந்து 10 to 13 வருஷம். அப்புறம் 3 to 6 முட்டை வரைக்கும் விடும். ஏன்னா இப்போ கொஸ்டின் அப்படி கூட கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் இப்போ இஷ்யூ போயிட்டுருக்கு, மாமன் கட்டி வந்த வேட்டி அப்படின்ட்டு. அந்த மாதிரி சிட்டுக்குருவி எத்தனை முட்டை விடும்? 3 to 6 மனப்பாடம் பண்ணி வச்சுக்கல எதுக்கும். அடுத்தது, துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகளும் வாழ்கின்றன. சரிங்களா, துருவ பகுதினா அந்த உலகம் இப்படி இருக்கும். துருவ பகுதி இங்கே ஃபுல்லாக பனிக்கட்டியாக மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. அதை தவிர இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து சிட்டுக்குருவி வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. இமயமலையில் கூட 4000 மீட்டர் உயரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னென்ன சாப்பிடும்? தானியங்கள், புழுப்பூச்சி, மலர் அப்படி இப்படின்ட்டு நிறைய சாப்பிடும்.
தாய்க்குருவி வந்து புழு பூச்சிகளை வந்து பிடித்து தன்னோட குஞ்சுகளுக்கு ஊட்டிவிடும். சிட்டுக்குருவியோட வாழ்நாள் 10 to 13 வருஷம். சிட்டுக்குருவி வந்து உருவத்தில் சிறியது, ஆனால் இருந்தாலும் வேகமாக பறக்கக்கூடிய திறன் இருக்குது. அதனால சிட்டாய் பறந்து விட்டான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அழிகிறதுக்கு காரணம் நிறையா இருக்குது. பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்துறதுனால. அடுத்து கட்டிடங்கள்லாம் வந்து கூடு கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டில் புதரில் சின்ன சின்ன கொடி தாவரங்கள்லேயும் கட்டி வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எதுவும் இல்லை. வெறும் மின் கம்பங்களும் மின்வேலிகளும் தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. இதுக்கு என்னென்ன வழி பண்ணலாம் அப்படின்னா, இது மாதிரி செடி கொடிகளை வளர்க்கலாம். மண்ணுக்கேற்ற பிற வகை உள்ளூர் தாவரங்களையும் வளர்க்கலாம். தோட்டங்களிலும் வயல்வெளியில் வந்து பூச்சிக்கொல்லி செயற்கை மருந்து வந்து பயன்படுத்துறது தவிர்க்கலாம்னு சொல்கிறாங்க. காக்கை குருவி எங்கள் சாதி அப்படின்னு பாரதியார் சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணுவாராமா, மனைவி சமைத்திற்கு வச்சுக்கிற அந்த சிறிதளவு அரிசியுமே அவங்களே கஷ்டத்தில் இருக்காங்க, அதை வந்து சிட்டுக்குருவிகளுக்கு போட்டு மகிழ்வாராமா. இவர் சொல்கிறது ஓகேவாது இருக்குது, ஆனால் அவங்களோட மனைவிக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு மனைவி இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்கள். மனிதன் இல்லாத உலகத்தில் வந்து பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் வந்து மனுஷன் வாழ முடியாது அப்படின்னு சலிமனிதர் சொல்கிறாரு. உலகிலேயே நெடுந்தொலைவு பறக்கக்கூடிய பறவை அப்படின்னா அது ஆர்டிக்கால 22,000 கிலோமீட்டர். சரிங்களா? பறவையை பற்றி படிக்கிற படிப்பு குரூப் வந்து ஆர்னித்தாலஜி. ஆர்கியாலஜி எப்படி இருக்குது, அகழ்வாய்வுத்துறை, அது மாதிரி இது ஆர்னித்தாலஜி. இப்போ நம்ம பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி நர்சிங் அப்படிங்கிறதுலாம் எடுக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கூட எடுத்து படிக்கலாம். அப்புறம் உலக சிட்டுக்குருவி நாள் மார்ச் 20. உலக தண்ணீர் தினம் 22. உலக காடுகள் தினம் வந்து மார்ச் 21. சரிங்களா? சரி, தட்பம் கூட்டல் வெப்பம், வேதி கூட்டல் உரங்கள். அடுத்தது தரை இறங்கும். வழி கூட்டல் தடம், வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி வந்து துருவ பகுதி. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை சொல்லுங்கள், ஆர்டிகாலா. சரிங்களா? பறவைகள் வலசை, இதனால் ஒரு ஸ்லைடில் எழுத முடியுது இல்லைங்க, மன்னிச்சிடுங்க. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய புலவர் யார்? சத்திமுத்த புலவர். சரிங்களா? பறவைகள் இடம்பெயர்வுக்கு வந்து வலசை போதல் என்று பெயர். அடுத்து இந்தியாவின் பறவை மனிதர் தெரியும் நம்மளுக்கு, சலீம் அலி. பறவைகள் வலசை போவதற்கு காரணங்கள் ஒன்று மெயின் இனப்பெருக்கம். மரங்களை வளர்த்து இயற்கை காப்போம், செயற்கை உரங்களை தவிப்போம். இதெல்லாம் நமக்கு ஈஸி தாங்க, அதெல்லாம் அப்படி பார்த்துட்டு வந்துடுங்க. கிழவனும் கடலும், இது ஒன்றும் இல்லைங்க, இது ஒரு கதை. கிழவனும் கடலும் இது வந்து 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றிருக்குது. மெயினாக இது தெரிஞ்சால் மட்டும் போதும். ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. இதில் வந்து ஒரு தாத்தா வந்து மீனவராக இருப்பார். இவர்கிட்ட மீன் பிடிக்க கற்றுக்கலான்ட்டு ஒரு சின்ன வயசு பையன் கற்றுக்கிறதுக்கு போவான். அன்னைக்குன்னு பார்த்தா அந்த பையன் வராத அன்னைக்கு இவர் நல்லா பெரிய மீனாக பிடிச்சிருவார். அப்புறம் பார்த்தா சைடில் பிடிச்சி கட்டி வச்சுருவாங்க அந்த மீனை, அவர் மட்டும். அப்புறம் சரி இன்னைக்கு போய் நான் அந்த சிறுவனுக்கு வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவார். கடைசி மிஞ்சி போனது அந்த திமிங்கல்லாம் வந்து சைடில் வந்து சாப்பிட்டு கடைசியில் எதுவுமே இருக்காது. அந்த திமிங்கலெல்லாம் சாப்பிட்டு எதுவும் இல்லாததுக்கப்புறம் அந்த பக்கத்தில் இருக்கிறவங்கள சிரிப்பாங்க, நீ வெறும் மீன் முள்ளை மட்டும் காமிச்சிட்ருக்க, நீ நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டுப்பாங்க. அவர் உடனே கவலையே இருப்பார். அப்போ வந்து அந்த சின்ன பையன் வந்து பார்க்குறக்கு வருவான். என்ன தாத்தா இது அப்படின்னு இந்த மாதிரி நடந்தது சொல்லும்போது, பரவாயில்ல தாத்தா, நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் முடிக்கிறாங்க. மீன் பிடிக்க நான் மறுபடியும் நான் உங்களோட தான் வருவேன், நீங்கள் தான் எனக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்க 2 பேத்துக்குள்ள பாண்டு அது சொல்கிறாங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க, இது சும்மா நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான், ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி. அடுத்தது முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும். முதல் எழுத்தும்னா என்ன? அ இ உ அந்த உயிரெழுத்து 12, இக்கு இங்கு ஈச் அந்த மெய் எழுத்துக்கள் 18, ரெண்டும் சேர்ந்தான் 12 + 18 ரெண்டும் சேர்ந்தா 30 எழுத்துக்கள் தான் வந்து முதல் எழுத்துன்னு சொல்கிறாங்க. எழுத்துக்கள் வந்து 2 வகைப்படும். முதல் எழுத்து, சார்பு எழுத்து. முதல் எழுத்துங்கிறதுனா இதுதாங்க, உயிர் எழுத்துமே மெய் எழுத்துமே. இப்போது உயிர் எழுத்துமே
உயிரெழுத்து இல்லை மெய்யெழுத்து இக்கு கூட்டல் ஆ மெய்யெழுத்து உயிரெழுத்து மெய்யெழுத்து ரெண்டும் சேர்ந்தால் தான் வந்து என்ன ஆகுது உயிர்மெய் எழுத்து ஆகுதுங்களா. இப்போது இது வந்து சார்ந்து வருது. இப்போ கா அப்படிங்கிறது இந்த ரெண்டையுமே சார்ந்து வருது, அதனால சார்பெழுத்துகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10 வகை இருக்குது. உயிர்மெய், ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், அகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இதை பற்றி நம்ம விரிவாக ஹையர் செட்டில் போக படிச்சுக்கலாம். இப்போ என்ன சொல்ல வராங்க, உயிர்மெய்னா எப்படி சேருது அப்படின்னு சொல்கிறாங்க. மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்று சேர்னால தான் உயிர்மெய் எழுத்து வருது அப்படிங்கிறாங்க. அதோடைய எழுத்தின் ஒளி வடிவம் வந்து நம்ம கா அப்படின்னுமோ இக்கு கூட்டலா கா 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 அப்படின்னு சொல்கிறோமா, அதோட ஒளி வடிவம் வந்து அப்படி தான் இருக்கும். வரி வடிவம் வந்து எப்படி இருக்குன்னா மெய்யெழுத்து தான் ஒத்துருக்கும். மெய்யெழுத்து மாதிரி தான் இருக்குது. கா கா கி கி கூக்கு எல்லாமே முதல் எழுத்துக்களை சார்ந்து வந்து இதை சார்பு எழுத்துன்னு சொல்கிறாங்க. ஆயுதம் 3 புள்ளிகளை உடையது. இப்படி ஆயுத எழுத்து தெரியுமா நம்மளுக்கு, அக்கு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இந்த அக்குக்கு வந்து நிறைய பேர் இருக்குங்க. முப்புள்ளி, முப்பாட்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் அப்படின்னு நிறைய பேர் இருக்குது. நுட்பமான ஒலிமுறை அக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. இன்னொன்று வந்து அஃது, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு சொல்லை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு லைனு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தையுமே தனக்கு பின்னாடி கசட தபர இருக்கும் பார்த்தீங்களா, வல்லின உயிர்மெய் எழுத்தையும் வந்து பெற்று மட்டும்தான் இடையில மட்டும்தான் வரும்னு சொல்கிறாங்க. தனித்து இயங்காதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து முதல் எழுத்து ஆகிய உயிரெழுத்து தானே, இதையுமே மெய்யையும் சார்ந்து வரதுனால தான் இது வந்து சார்பெழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அவ்வளோதாங்க. இன்றைக்கோட இயல் வந்து முடிஞ்சிருச்சு. போன தடவை வந்து நம்ம அந்த இது பார்க்கல, என்னென்னா வந்து இந்த ஆங்கில கலைச்சொல் வந்து பார்க்கல. கண்டம், கண்டினென்ட், வலசை, மைக்ரேஷன், புகலிடம், இல்லை சாரிங்க, மைக்ரேஷன்னா வலசை போகிறது, புகலிடம்னா சான்சரி. கிளைமேட்டுக்கு வெதருக்கு தாங்க அடிக்கடி நம்ம குழம்புறோம். வெதர்னா வானிலை, கிளைமேட்னா தட்ப வெப்பநிலை. சரிங்களா, இதெல்லாம் நம்ம படித்தாலுமே இந்த டைம் பார்த்தீங்களா, குரூப் 4 வந்து ஃபிக்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்டிருந்தாங்க. ஃபிக்ஷன் அப்படின்னா புனைவு அப்படிங்கிறத மீனிங்கு. இந்த தடவை வந்து டெலிகேட்னு கேட்டிருந்தாங்க. அது வந்து பேராளர் அப்படின்னு அர்த்தமாமா. அதை எங்கேருந்து கேட்டாங்கன்னு தெரில. ஸோ வந்து நம்ம புக்கை வந்து 10th வரைக்கும் மட்டும் இல்லாமல் 11th 12th படிக்கிறது தாங்க நல்லது. சரிங்களா, சரி நம்ம அது போக போக பார்த்துக்கலாம். நம்ம வந்து புக் வைஸாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம டாபிக் வைஸாக சிலபஸ் வைஸாகவும் கொண்டு போகலாம். மெதுவாக கொண்டு போகலாம், இன்னும் 4 இருக்குது. புல் அப்படின்னா பறவைக்கு இடம்பெயருக்கு வந்து வலசை போதல். சரணாலயத்துக்கு வந்து இன்னொரு பெயர் புகலிடம். சரிங்களா, பறந்து விரிந்து இருப்பதால் வந்து கடலுக்கு வந்து பறவை. இந்த பறவை வந்து வானத்தில் பறக்கிற பறவை. இதுக்கு வந்து கடல் குறிக்குது. சரிங்களா, இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரையாற்றினான். இந்த உரை வந்து உரைய நமக்கு மேல் இருக்கும் பார்த்தீங்களா, மேல் உரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மீனிங் பண்ணுது. முத்து தம் பணி காரணமாக ஊருக்கு சென்றான். பனினா வேலை. இந்த 2 எழுத்து பனி அப்படின்னா மழைக்காலத்தில் பனி கொட்டுது பார்த்தீங்களா, குளிர்காலம் பனிக்காலம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பனி அதை சொல்கிறாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இயல் பை இயலாக பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து சுருக்கி சொல்லணுமா, இல்லை இதுவே ஓகேவா அப்படிங்கிறது நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. இல்லை ஏதாவது மாற்றிக்கணுன்னாலும் மாற்றிக்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.